வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து நம்முடைய தென்காசிக்காரன் பகுதியில் ஆன்மீக தகவலான பல தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவல் பார்த்துருப்பீங்க. சிவபெருமானை பற்றி தான் தகவல் சொல்ல போகிறோம். என்னென்னா, ஜடாமுடியுடன் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கும் சிவபெருமானை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் கோயில் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சிவனாலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தான் சிவபெருமான் அருள்பாலிச்சிட்டு இருப்பார். எல்லா கோயில்லையுமே சிவபெருமான் கிழக்கு பார்த்தா இருப்பார். ஆனால் சில கோயில்களில் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி சிவபெருமான் அருள்பாலிக்கிற காட்சிகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி போய் பார்த்துருவாங்க. ரொம்பவே ஒரு அற்புதமாக ஒரு கோவிலாக பார்க்கப்படும். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் ஜடாமுடியுடன் காட்சியளிக்கும் சிவபெருமானை பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம். திருநெல்வேலி மாவட்டம் சிவசேலம் பகுதியில் இருக்கிற சிவசேலநாதரை சொல்லலாம். சிவசேலநாதர் இங்கே எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி ஜடாமுடியுடன் காட்சியளிக்கார். இந்த ஜடாமுடி எப்படி வந்துச்சு, ஏன் அவர் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அப்படிங்கலாம் நிறைய கதைகள்லாம் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அத்திரி மாமுனிவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்து சிவபெருமானை நினைத்து அவர் முக்தி அடைஞ்ச ஸ்தலமாக பார்க்கப்படுது. ஸோ அத்திரிக்காண்டி அவர் மேற்கு நோக்கி சிவசேலநாதர் காட்சியளித்ததாக ஒரு வரலாறு புராண வரலாறு கூறுது. கருணாநிதியில் வரக்கூடிய நதிக்கரை நீர் தீர்த்தனமாக இங்கே பயன்படுத்தப்படுகிறது. எப்போதும் பசும் சோலையாக இந்த கிராமம் இருக்கும். இன்னொரு விஷயம், ஜடாமுடி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் அரசர் பூஜைக்கு தினமும் கொடுப்பார். அந்த நேரத்தில் கோயில் சிவனுக்கு அர்ச்சனை செய்யும் சிவாச்சாரியர் ஒரு முறை பூஜை செய்யும்போது பிரசாதத்தில் முடி விழுந்துருச்சு. ஸோ அதை பார்த்த உடனே மன்னர் பிரசாதத்தில் எப்படியா முடி வந்துச்சு, நீ உன்னுடைய முடியை கவனக்குறைவாடு போட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, இல்லை இது என் முடி அல்ல, இது சிவபெருமானின் முடி அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருந்தார் அந்த ஆபத்தில் தப்பிக்கிறதுக்காண்டி. உடனே மன்னர் கேட்குறார், சிவபெருமானுக்கு எப்படியா முடி அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, சிவபெருமானுக்கு முடி இருக்குது. அப்படியா, நாளை தினம் நான் வருகிறேன், சிவபெருமானின் முடியை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் போயிட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியல, சோச்சியாக இருக்கு, வாயில் வந்துருச்சே, இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிட்டேனே, அபயம் கொடு சிவபெருமானே, உன்னையே தஞ்சம் அடைந்தேன். பொதுவாக சிவபெருமான்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மையே இழந்து அவருமே நின்று நீங்கள் தான் துணை, வேறு யாருமே கிடையாது, எங்களை பார்த்து கையான்னு வந்துட்டிங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து என்னுடைய கட்டுவார். அதுதான் சிவபெருமானுடைய முக்கியமான விஷயமாக பார்க்கணும். ஏன்னா அன்பு கட்டப்பட்டவர் தான் சிவபெருமான், அன்புக்கு கட்டுப்பட்டவர். ஸோ அந்த வகையில் அவருடைய சிவாச்சாரியின் குரலை கேட்டு சிவபெருமான் என்ன பண்ணார் தான், ஓகே அப்படின்ட்டு ஜடாமுடியுடன் காட்சி அளிச்சிருக்காரு மேற்கு நோக்கி. மன்னர் வராரு. காலையில் இவர் சிவாச்சாரியிடம் பூஜை பண்ணிட்டு கிட்டே இருக்கும்போது சிவபெருமான் பின்னால் ஜடாமுடியுடன் காட்சியில் போய் பார்த்து அதிர்ச்சித்து போனார். ஆகா, அற்புதமான தரிசனம், என் வாழ்நாளில் இப்படி ஒரு தரிசனத்தை நான் பார்த்ததில்லை என்று அவர் சொன்னாராம். பக்தனுக்காக ஜடாமுடியுடன் காட்சி அளித்தார் நம்முடைய சிவபெருமான். தனக்காக தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய சிவபெருமானை நினைத்து சிவாச்சாரியரும் அங்கு உருகி போனார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 3 மடங்கு சிவபெருமான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சிவன் மீது உங்களை நம்பிக்கை வைத்தினா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் மேற்கு நோக்கி இருக்கிற சிவன் கோயில் எங்கேயா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. சிவன்கிட்ட உங்களுடைய குறைகளை மண்டிடுங்க. சிவன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றுவார்.